இருந்து பாத்திரலாம். இப்ப மாவு பாருங்க ஈரமா தான் இருக்கு. இப்ப இதுல ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். எவ்வளவு ஏலக்காய் வேணுமோ இதுக்கு வாசனைக்கு உங்களுக்கு. போதும். இப்ப பாகு வச்சாச்சு, உடனே கலரிடணும் இல்லையா? ஆமா. இருங்க, ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி விடலாம். பாகு ஃபுல்லா விடணுமாமா? எல்லாம் பாத்துக்கலாமா? ஓகே. வச்சிருக்கேன். சரி. பாகு ஃபுல்லா விடணும்னு அவசியம் கிடையாது. மிச்சம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? ஆமா, எடுத்து வச்சு வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாவுக்கு அது பாகு சரியா வந்துடும் முக்காவாசி. இப்ப வந்து அந்த அரிசி கொஞ்சம் கூட இருந்தா அந்த மாதிரி இருந்தாதான் மாவு பாகு மிச்சம் இருக்கும். இப்ப நீங்க இந்த மாதிரி விட்டு பேசுறீங்கல்ல, நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாகுல வந்து மாவை போடுவாங்க. ஆனா எங்க அம்மா வீட்டு பழக்கம் வந்து இப்படிதான், நாங்க மாவுல தான் பாகு ஊத்தி பழகிருக்கோம் நாங்க. அதனால இது வந்து எக்ஸாக்டா கரெக்டா வந்து பாகு பிச்சா இருந்தாலும் எடுத்து வச்சிடலாம். ஆமா, கூட ஆகாது. ஆமா, இந்த பாருங்க, இத கிளறி வந்திருக்குல்ல. இப்ப இந்த பச்சை மாவு அது பாகு நல்லா கொதிக்குது, இதுல வேகும் மாவு வந்து வேகும். அது தெரியறது பாருங்க, நல்லாவே தெரியறது. சொல்லிருங்க, இன்னைக்கே மாவு காய்ச்சிட்டு இன்னைக்கே தட்டி சுடக்கூடாது. நான் சொல்றேம்மா, கண்டிப்பா சொல்லிடுங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுல இது அதிரசம். இப்ப மாவு கிளறுனா கொதிக்க இருக்கும். ஆமா, இப்ப இந்த மாவு தொடவே முடியாது. நீங்க இதை வந்து நிறைய மாவு கிளறினீங்கன்னா பெரிய பாத்திரத்துல துணியால வேடு கட்டி அப்படியே வச்சிடுவாங்க. அதுதான் அதோட பழக்கம். வச்சுட்டீங்கன்னா அது ஆறணும். எப்பவுமே அதிரச மாவு வந்து அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சு தட்டினீங்கன்னா அது டேஸ்டா இருக்கும். அது அதிரசம் இன்னைக்கே தட்டணுமா அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கே வேணும், இன்னைக்கே நான் தட்டணும் அப்படின்னா மாவு வந்து சுத்தமா ஆறி ஜில்லுன்னு ஆகணும். வெந்துட்டே இருக்கும். இந்த சூட்ல வந்து மாவு வெந்துட்டே இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் தட்டி எண்ணெயில போட முடியும். சூடா இருக்கும் போது தட்டி நீங்க எண்ணெயில போட்டீங்கன்னா எண்ணெயும் சூடு மாவும் சூடுக்கும் போது பிரிஞ்சு போயிடும். அதான் எல்லாரும் அதிரசம் பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த ஒரு பதம் தான் தெரிஞ்சாம இருந்திருக்கும். நல்லா மாவு ஆறணும். அதனால ஒண்ணுமே அவசரம் இல்லை. நீங்க இன்னைக்கு கிளறிட்டீங்கன்னா இன்னைக்கு வச்சிடுங்க. வச்சு நல்லா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே காலையில கிளறினீங்கன்னா வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நாளைக்கோ நாளானைக்கோ கூட சுட்டுக்கலாம். இல்லைன்னா இது ஒண்ணுமே ஆகாது. 10 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. நீங்க அடுத்து வேற பாத்திரத்துல நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டைட்டா மூடிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள தள்ளிட்டீங்கன்னா 1 மாசம் ஆனாலும் அதிரசமாவும் ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ நீங்க வந்து முன்னாடி கலரி வச்சிருக்கீங்களா? ஆற வச்சு. ஆமா ஆமா, அதை எடுத்து இந்த வர அதை எடுத்து வந்துருங்க மாவை. அதையும் காமிச்சிருவோம். இது நல்லா சுடுது. ஆமா, எடுத்து இப்படி உருட்டுனா பாருங்க, நல்ல பதத்தை பாத்துக்கோங்க. உருட்டுனா உருட்டுல வரணும். அந்த சுண்டோட இந்த பதம் கரெக்டா இருக்குமா? வெந்துரும் கரெக்டா டைட் ஆயிடும் கொஞ்சம். அதனால நீங்க ரொம்ப டைட்டா கிளறிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப டைட்டா தட்ட முடியாம போயிடும். இன்னும் வெந்து இன்னும் டைட் ஆயிடும். அதனால இப்படி வச்சீங்கன்னா இது பாருங்க, இப்படி ஓடி வரணும். இப்படி மாவு லேசா அப்படி நவருது பாருங்க. கரெக்ட், அதுதான். இப்படி அதுவே வழிஞ்சு வரும் மாவு. அதுதான் பதம். இப்ப இப்படி வச்சினோம்னா ஆற டைட் ஆயிடும். இது வந்து நான் நேத்தி கிளறி இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு தட்டி காமிக்கணும்னு இருக்கா. நேத்து பாருங்க, நம்ம பாகு ஃபுல்லா ரொம்ப வழிச்சு எல்லாம் போடல. கரெக்டா மாவுக்கு அந்த பாகு கரெக்டா வந்துருச்சு. இந்த பேர் நேத்தி அதுவுமே வந்து நல்லா ஓடுற மாதிரி தான் நல்லா இருக்கு. இப்படி எடுத்துட்டு கையில ஒட்டல பாருங்க. ஆமா, இங்க பாருங்க, கையில எண்ணெய் இன்னும் எதுவுமே தடவல, வெறும் காஞ்ச கைதான். அதை நல்லா எடுத்து இப்படி உருட்டா வருது இல்ல, ஒட்டாமே வருது. இப்படி வச்சுனீங்கன்னா இப்படி வச்சு தட்டும் போது கையில ஒட்டாம தட்ட வரும். ஆனா அது எண்ணெய் தொட்டுட்டு தான் தட்டுவோம் நம்ம. ஆனா இதுதான் பதம். ஓகே, இப்ப நம்ம வந்து அதிரசம் பண்றதையும் பாத்துடலாம். இதை மூடி வச்சுடலாமா? மூடக்கூடாது. பேப்பர் வேணா இதை வந்து தட்டை போட்டு மூடிடாதீங்க. பேப்பர் வேணா போட்டு மூடி வச்சு வேர்வை தண்ணி படக்கூடாது. அந்த தட்டுல வச்சா அந்த இதுல ஈரம் பட்டுரும். திருப்பி சூட்டுக்கு கெட்டு போயிடும். அதனால நீங்க வந்து பேப்பர் போட்டு சும்மா மூடி வச்சிருங்க. இதுல இது வெந்துரும். அவ்வளவுதான். எப்பவும் துணி கட்டி வேடி போட்டு. இப்ப நம்ம வந்து ஏற்கனவே மாவு கலரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதுல வந்து அதிரசம் எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம் வாங்க. இப்ப எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இது வந்து முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கோம். எந்த பட்சணம் பண்றதுனாலும் முதல்ல ஒரு பிள்ளையார பிடிச்சி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமாவே ஆரம்பிக்கிறது பெட்டர் இல்லையா? இப்ப அம்மா வந்து நமக்கு வந்து அதிரசம் தட்டி காமிக்கிறாங்க. எண்ணெய் தொட்டுட்டு ஒரு பாலித்தீன் கவர்ல எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறம் இந்த சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாம் ஒரே சைஸ்ல உருட்டிக்கலாம் இல்லையா? அது உருட்டினா இலகிடும். அப்படியா? 4 நாளா தான் உருட்டி வச்சுட்டு ஒருத்தர் தட்டிக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர் போட்டு கொஞ்சம் குயிக்கா எடுக்கலாம். ஒருத்தரே தான் பண்ணணும்னா மெதுவா ஒன்னொன்னா தான் தட்டி போடணும். ரெண்டையும் போட்டு இப்ப நம்ம 2 பேரா இருக்கிறதுனால போட்டுடலாம். என்ன புகை காஞ்சிடுதுல,
ரொம்ப அப்படியே சுட வேண்டாம், ரொம்ப ஹைல வச்சிடாத. ஹைல வைக்காம எடுத்து மீடியமா, அடுப்பை மீடியமா வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட்ன்றதுனால இப்ப லேட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டே இருந்தோம்னா குயிக்கா ஆயிடும். சீக்கிரம். ஆமா, இப்ப வந்துருச்சு இல்லையா? மேல வந்தோடனே திருப்பி விட்டுறலாமா? அப்படியே திருப்பிடும் மெதுவா. வெல்லத்தை பொறுத்து தான் கலரும் அதிரசத்துக்கு. ஆமாமா, எடுத்துடலாம். எடுத்து இங்க பாருங்க, இதான் நல்ல கலரா வந்துருக்கு. இதுல வச்சிருவா, மேல வைக்கணும். மேல வச்சு அமுத்தி விடுங்க. ரொம்ப சப்பையா அமுத்திடக்கூடாது. ஆனா உள்ள இருக்க எண்ணெய் வெளியில வந்துடும். நீங்க அமுக்குறதுல உள்ள இருக்க எண்ணெய் வெளியில வந்துட்டு இருக்கு. ஓகேவா? வரும். ஓகே, ரொம்ப அமுத்திட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு வாட்டி போட்டு எடுத்துருங்கம்மா. நீங்க இன்னொன்னு அதே எண்ணெயிலேயே நீங்க போட்டுட்டு, அனிதா நீங்களே அமுக்குங்க வாங்க. ஏன்னா வந்து அந்த பதம் வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணாதான் அதிரசம் போட்டு எடுக்கணும். அப்படியா? ஆமா, ஒண்ணு வெந்துருச்சே இன்னொன்னு அடுத்தது போடுவோம்னா அது மாதிரி போடவே கூடாது. ஒத்த அதிரசம் தான், ஒரு அதிரசம் தான் போடணும். அதே மாதிரி ஒரு அதிரசம் தான் போட போறோமேனு கொஞ்சமாவும் எண்ணெய் வைக்க கூடாது. நல்லா நிறைய எண்ணெயும் ஓரளவுக்கு இருக்கணும். அப்பதான் அது கீழே உட்காந்துறது அதிரசம் மேல எலும்பி வரும். கரெக்டா இருக்கு பாருங்க. நீங்க எடுத்துருங்க. நான் மாதிரி ரொம்ப மீடியமா தான் வச்சுக்கணும் இல்லையா? அடுப்பு ரொம்ப பெருசா எரியக்கூடாது. நீங்க வந்து இப்ப இது வந்து கலர் வரலன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. இப்ப இந்த கலருக்கு நம்ம எடுத்துட்டோம்னாலும் அந்த பிரவுன் கலர் வந்துரும், கொஞ்ச நேரத்துல வந்துரும். அது கலர் வந்து முக்கியமா வெல்லத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஓகே ஓகே. வெல்லம் வந்து ரொம்ப வெள்ளையா இருந்ததுன்னா ஒயிட்டா நல்ல கலரா அப்படி வரும். இல்லைன்னா பாகு வெல்லம் வருது. ஓகே, பாகு வெல்லமா இருந்ததுன்னா பாகு வெல்லம் நல்லா வரும் இல்லையா? அதுல எண்ணெய் வந்துடுறது பாருங்க. நீங்க அமுக்க இந்த சூட்லயே பாதி வெந்துரும் வேற இல்லையா? இல்ல, உள்ள இன்னும் வெந்துட்டே தான் பாருக்கும் அது. இப்ப அது ரெடியே ஆயிருக்காது. ஓகே, வெந்துட்டே இருக்கணும். அதிரசம் அதே மாதிரி சுட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுறதுக்கு ஒரு நாளாவது டைம் கொடுக்கணும் நீங்க. ஓ அப்படியே? அப்ப உடனே சாப்பிட முடியாது. டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணலாம். அதிரசம் வந்து சுட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கும். சரி, ஓகே. பாருங்க, அதிரசம் எல்லாம் ரெடி ஆயிடுது. நம்ம வந்து அதை அமுக்கி அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சது பாத்தீங்களா? அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம திரும்பி வந்து இதுலயே விட்டுறலாம் இல்லம்மா? ஆமா, எண்ணெயிலே திரும்ப விட்டுறலாம். இங்க பாருங்க, அதிரசம் எண்ணெயிலே திரும்ப விட்டுறலாம். நம்ம எடுக்கும்போது லைட்டா தான் எடுத்தோம், லைட் கலர்ல. ஆனா இப்ப பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, தெரியுறதா? நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. போதுமா? 4 இதெல்லாம் பாருங்க. அதிரசத்தோட அளவோட எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து அம்மா நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. இவங்க சொன்ன அளவில் அதே மாதிரி அரைச்சி அதிரசம் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி அனிதா வந்து இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அது அவங்களே சொல்லிடுவாங்க. அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் எண்ணெய் வெளியில் வரும் இல்லையா? அதனால எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன். எப்பவுமே உயரமா இருக்கிற மாதிரி டப்பா, அந்த மாதிரி பார்த்துட்டு, பெரிய அகலம் வேணாம், உயரமா இருக்க மாதிரி டப்பா. முன்னாடிலாம் வந்து புங்க குச்சியை வந்து கீழே குச்சியை உடைச்சி கரெக்டா டப்பால கீழே குறுக்க வச்சுட்டு அது மேல அதிரசம் அடுக்குவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது எண்ணெய் எல்லாம் இதுல இருந்து வடிகிற எண்ணெய் எல்லாம் கீழே வடிஞ்சிரும். இப்ப நம்ம அந்த மாதிரி குச்சி எல்லாம் நமக்கு கிடையாது. அதனால எந்த பாத்திரத்துல ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கீழே அந்த பாட்டம்ல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடியோ தட்டோ, இது நமக்கு வடிகட்டி மாதிரி இருந்தா கூட போட்டுக்கலாம் இல்லையா? கரெக்டா வடிகட்டி வடிகிற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம். வச்சுட்டீங்கன்னா இதுல வந்து இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி அடுக்கிட்டோம்னா தானா அதுவே வடிஞ்சிரும். நம்ம மேல ஃபுல்லா அடுக்க அடுத்து அப்படியே வடிஞ்சிரும். என்ன 2 நாள்ல அப்படியே வடிஞ்சிரும். நம்ம நீங்க சொன்ன மாதிரி கலர் மாறிடுச்சு. இன்னும் ஆற இன்னும் கலர் மாறும். கொஞ்சம் டார்க் ஆகும். அந்த சூடு ஏன்னா இப்ப பாருங்க, தொட்டு பாருங்க, சூடா. ஏன்னா இது வெல்லம் இல்லையா? உள்ள வெல்லம் வந்து சூடு சட்டுன்னு ஆறாது. சூடு இருந்துட்டே இருக்கும் இந்த சூடு. இப்ப இதையுமே இப்ப உடனே எல்லாம் மூடிடக்கூடாது. இதே மாதிரிதான் பேப்பர் போட்டு இன்னும் ஒரு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கணும். நீங்க பாத்திரம் தொட்டு பாத்திரம் வந்து ஜில்லுன்னு ஆற வரைக்கும் அந்த சூடு இருக்கணும். இல்லைன்னா வேர்வை தண்ணி உள்ள விழுந்துரும். அப்புறம் அதிரசம் பூரா வீணா போயிடும். நல்லாவும் இருக்காது. ஆமா, தீபாவளி நாளைக்குன்னா 2 நாளைக்கு முன்னாடியே அதிரசம் தட்டி வச்சுட்டீங்கன்னா எண்ணெய் எல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எண்ணெய் இருக்காது. அது நல்லா இருக்கும். ஆமா, எடுத்து சரி. இப்ப நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூடா சாப்பிட்றதுக்கும் அதிரசம் நல்லா இருக்கும். ஆமா, சூடா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஆறி இருக்கும்போது அதோட வெல்லம் வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும்.
ஊறி ஊறி இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ மொறுமொறுன்னு இருக்கும், இது வந்து சாஃப்ட் ஆயிடும். ஆற ஆற கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கு. இங்க ஆற ஆற வந்து இது நல்லா சாஃப்ட் ஆயிடும், கண்டிப்பா சாஃப்ட் ஆயிடும். இவங்க சொன்ன மாதிரி அரிசி அளவு, அதாவது 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி மாவரிசி, 2 டம்ளர் வெல்லம். கரெக்டா நம்ம வந்து அரிசி வந்து தலை தட்டி போட்டுட்டீங்களா இல்ல குமாச்சியாமா? இல்ல குபிச்சு தான் போட்டாங்க. ரொம்ப தட்டிலாம் போடல, குபிச்சு தான் போட்டோம். வெல்லம் மட்டும் நார்மல் கரெக்டா ஒரு அளவு. அதான் தலை தட்டி பாருங்க. அரிசி வந்து சும்மா நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிடி எடுத்து போட்டா போதும் இல்லையா? கொஞ்சம் குமாச்சியா 2 டம்ளர் அரிசி, மாவரிசி, பச்சரிசி கடையில கிடைக்கிறது, நீங்க அதை வாங்கி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 2 டம்ளர் வெல்லம் வந்து தலை தட்டி போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஏலக்காய். சாதா வெல்லமா இருந்தாலும் பரவாயில்ல, பாகு வெல்லம் இருந்தாலும் வெல்லம் வெள்ளையா இருந்தாதான் அதிர்சம் இந்த கலர் வரும். வெல்லமே கருப்பு வெல்லம் கொஞ்சம் டார்க் ப்ரௌனா இருந்ததுன்னா அதிர்சம் கருப்பா தான் வரும். முதல்லயே கருப்பா தான் வரும், போக போக இன்னும் கலர் மாறும். எண்ணெய்க்குள்ள போட்டோடனே கருத்து போயிடும். நம்ம ஒன்னையும் தீஞ்சு போயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம், எடுத்துருவோம் அவசரமா. அப்ப பார்த்தா உள்ள வெந்திருக்காது. அதனால கருப்பு வெல்லம்னா அதிர்சம் கருப்பா தான் வரும், வெல்லத்தை பொறுத்து தான் அதிர்சம். ஓகே, நீங்க அதனால வந்து நம்ம வெள்ளையா இருக்கிற வெள்ளமே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்க. பாகும் சொன்னாங்க அம்மா வந்து தக்காளி பதம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.